நான் டாக்டர் ராஜசேகர், மகப்பேறு மருத்துவர். இந்த பனிக்குடம் மெம்பரேன் ரப்சர் இதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். அது என்னங்கிறது தெளிவுபடுத்திடுறது. பனிக்குடம் உடையதுன்னா என்னது? இந்த இடத்துல கர்ப்பப்பாதை இருக்கு இல்லையா, பிரசவ பாதை இருக்கு. இந்த இடத்துல பேபி ஹெட் நல்லா கீழே வரும்போது இந்த இடம் வந்து மெதுவா அப்படியே ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகும்போது அது கீழே ஒரு சின்ன மெம்பரேன்ல தண்ணி வந்து கீழே இறங்கும். தண்ணி கீழே இறங்கும் போது அதுல லைட்டா வந்து உடையும். உடையிறதுனால அது அப்படியே மெதுவா கீழே வரும். ஸோ இங்க இருக்கிற தண்ணி எல்லாமே சுத்தி மொத்தம் ஒரு 3-4 லிட்டருக்கு மேல இருக்கும். அது வந்து இந்த கர்ப்பப்பை வாய் மெதுவா திறக்கும் போது இந்த இடத்துல இருக்கிறது அது உடையும். ஸோ இதுதான் பனிக்குட உடையிறது சொல்லுவோம். இது இங்கிலீஷ்ல PROM, ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன். PROM, ப்ரீ லேபர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன். இது நார்மல் பிரசவ வலி ஆரம்பிக்கிறதுக்கு இதான் ஆரம்பம். இதுல இருந்து ஒவ்வொரு கேள்வி நம்ம கேட்க போறோம். இதுல இருந்து சிலவங்களுக்கு படிப்படியா வந்து வலி தொடங்க ஆரம்பிக்கும். பேபி ஹெட் கீழே இறங்க 15 நிமிஷத்துக்கு ஒரு வலி வரும், 15 நிமிஷத்துக்கு 2 வலி வரும், அப்புறம் 15 நிமிஷத்துக்கு 3-4 வலி வரும். அப்ப அந்த வலி வர வர கொஞ்சம் நிறைய நீர் போயிட்டு தான் இருக்கும். இதுவும் ஓப்பன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது நார்மல் சுகப்பிரசவத்துக்கு ஆறதுக்கு கரெக்டான அறிகுறி. இப்ப நிறைய பேருக்கு வந்து பிரெக்னன்சி அப்போ பனிக்குடம் உடையுது அப்படின்னா நிறைய பயத்துல இருக்கிறாங்க. ஈவன் அவங்க பிரெக்னன்சி மதர் மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேமிலியே வந்து ரொம்ப பயப்படுறாங்க. நல்ல கேள்வி. கர்ப்பிணி பெண்களுக்கு 9வது மாசத்துல இருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலே அவங்க பயப்படுவாங்க. இதுல பனிக்குடம் உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு யூரின் போற இடத்துல இருந்து அப்படியே தண்ணியா கொட்டும் இல்லையா, பிரசவ பாதையில இருந்து தண்ணியா கொட்டும். அது அவங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும். அது தூக்கத்தில் இருக்கும்போது இருக்கலாம், குளிச்சிட்டு இருக்கும்போது இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இருக்கலாம். இது 100% நார்மல். 9வது மாசம் ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த மாதிரி உள்ள அறிகுறிகள் வந்து நார்மல் சுகப்பிரசாரத்துக்குள்ள வாய்ப்பு உண்டாக்குறது. இது நான் வந்து கர்ப்பப்பை வாய் மெதுவா சாஃப்டாகி திறக்காரங்க கீழே வந்து பேக் ஆஃப் மெம்பரேன் சொல்லுவோம். அது அப்படியே பனிக்குடம் வந்து உருவாகும். அது அந்த வெயிட் தாங்காம டக்குன்னு உடையும். அதனால நீர் வெளில போகும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் நார்மல் லேபர். இதை வச்சு பயப்படாதீங்க. 100ல் ஒருத்தருக்கோ இல்ல 1000ல் ஒருத்தருக்கோ அது வழியா பொக்குள் குடி வர வாய்ப்புகள் இருக்கும். அந்த பொக்குள் குடி வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால டாக்டர்ஸோ இல்ல உங்களை பார்த்துக்கிற செவிலியர்களோ உடனே உங்களுக்கு ஆஸ்பத்திரி வர சொல்லுவாங்க. நீங்களும் கரெக்டா ஆஸ்பத்திரி போயிருங்க. ஆஸ்பத்திரி போயிட்டு பேபியோட ஹார்ட் பீட் வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது பேபி நல்லா இருக்குது. ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆஃப் லேபர் பெயின். சில நாடுகள்ல அந்த செக் பண்ணிட்டு பேபியோட ஹார்ட் பீட் சிடிஜின்னு சொல்லுவோம், அது ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்க பனிக்குடம் உடைஞ்சது நல்லா கிளியரா பச்சை கலர் இல்லாம ரத்தம் இல்லாம நல்லா கிளியரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுல இருந்தா உங்களோட பிரசவ வலியோட ஆரம்பம். ஸோ இதுக்கு எதுவும் பயப்படாதீங்க. இது நார்மல் சுகப்பிரசவத்தோட முதற்படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பனிக்குடம் உடைஞ்சிருக்கனாலே மோஸ்ட்லி வந்து இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல சிசரின் பண்ணிடுறாங்க. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பனிக்குடம் உடைஞ்சுன்னா அது ஏதோ பேபி வயிற்றுக்கு தண்ணி குடிச்சிரும், இல்ல இந்த பொக்குள் குடி இறங்கிரும் இப்படின்னு பயந்துட்டு சிசரின் பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்கேன் கிடையாது, சிடிஜி மிஷின் கிடையாது, ஆபரேஷன் தியேட்டரும் வந்து ரொம்ப ஒரு எக்யூப்டா இருக்காது. படிப்படியா இப்பதான் கிளியரா தெரிய வந்திருக்கு பனிக்குடம் உடையது நார்மல். அதுக்கு சிசரின் கட்டாயம் தேவையில்லை. சிசரின் பண்றாங்கன்னா அவங்க தவறா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. நீங்க தைரியமா அவட்ட கேட்கலாம். ஸோ சிசரின் கட்டாயம் தேவையில்லை. அந்த சிடிஜி பார்த்துட்டு ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு, உங்களோட பிரசவம் வந்து எல்லாமே பிபி எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா நீங்க தைரியமா 99% நார்மல் டெலிவரி எதிர்பார்க்கலாம். ஸோ சிசரின் பண்றது எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நாட் த ரைட் ட்ரீட்மெண்ட். பனிக்குடம் உடைஞ்சு நிறைய பேர் வந்து WCF வில்லிவாக்கம்க்கு வந்து, அதுவும் நீங்களே வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? லைக் அது எப்படி சாத்தியம்? நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. WCF வந்து இப்ப 24வது ஆண்டு தொடக்கத்தில் இருக்கு. பனிக்குடம் உடையிறது வந்து ஒரு நார்மல் அப்படின்னு எல்லாருமே உணர ஆரம்பிச்சீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு பயம் இருக்காது. ஸோ நார்மலா பிரசவ வலியோட ஆரம்பம் அதுதான் நம்ம இது பண்றோம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல மதர் உள்ள வர வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சிடிஜி பார்த்து ஒரு அன்பான ஒரு ரியாஷூரன்ஸ் கொடுத்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவங்களை மோட்டிவேட் பண்ணி உள் பரிசோதனை மெயினா பண்ணாம இருக்கணும். அதை பத்தி நம்ம அடுத்த கேள்வியா பார்ப்போம். பண்ணாம மதருக்குள்ள தேவையான கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் ஒரு பயம் போக்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது பாட்டுக்கு நார்மல் ஆகும். சோ அப்படின்னா நீங்க அவங்களுக்கு என்னதான் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? நல்ல கொஸ்டின். WCFல ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம், புரோட்டோகால் வச்சிருக்கோம். இது வந்து விஞ்ஞானபூர்வமா இதுதான் பெஸ்ட் அப்படின்னு பாக்குறது. ஸோ
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு ஒரு அட்மிஷன் போடணும். அட்மிஷன் போட்டு ஒரு பேபி ஹார்ட் பீட் ரெக்கார்ட் பண்ணணும், டெம்பரேச்சர் பார்ப்போம், மதருக்கு பிபி செக் பண்ணும். இது எல்லாமே நார்மலா இருக்குன்னா ஷீ இஸ் இன் நார்மல் ஏர்லி லேபர். 2 வலிக்காக 2 பேரஸ்டாமல் மாத்திரை தான் கொடுப்போம், தலைவலி மாத்திரை கொடுத்துட்டு அவங்களை ரெஸ்ட் பண்ண சொல்லுவோம். சிலவங்க வந்து நல்லா ஹாட் வாட்டர் போட்டு குளிப்பாங்க. ஒரு 50% ஆஃப் மக்களுக்கு அதுல இருந்து அப்படியே படிப்படியா மைல்டா பெயின் ஸ்டார்ட் ஆகும், அடிவயத்தில் வலி இருக்கும். ஸோ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னும் 2 பேரஸ்டாமல் கொடுப்போம். மெயினா இதுல உள் பரிசோதனை பண்ணக்கூடாது. உள் பரிசோதனை பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ பேபிக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குன்னா பிவின்னு சொல்லுவோம் இல்லையா, அது உள் பரிசோதனை பண்ணுவோம். பட் ஸ்பெக்குலம் போட்டு கஸ்கோ ஸ்பெக்குலம் போட்டு அது உள்ள பார்த்துட்டு அந்த நீர் வந்து பச்சை கலர் இல்லையா பிளட் இல்லையா இது 2 இருந்துச்சுன்னா பேபி கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னு நினைப்போம். அந்த சமயத்துல உடனே அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வேற. ஸோ கிளியர் வாட்டர் நார்மல் தண்ணி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலா 24 மணி நேரத்துக்குள்ள 50%, அதாவது 150% அது குழந்தை பிறந்துடும். பாக்கி இருக்கிற 20% வந்து 36 ஹவர்ஸ் 36 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகும். நாங்க WCFல 2 நாள் வெயிட் பண்ணுவோம். WCFல வந்து 2 நாள் வெயிட் பண்றதுக்கு அவங்க டெம்பரேச்சர், பிளட் டெஸ்ட், பேபியோட ஹார்ட் பீட் இதை வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு ரிப்பீட்டடா பாக்குறதுனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாம கிருமி இல்லாம பார்த்துப்போம். இன்னொன்னு 7வது மாசம் 8வது மாசம் 9வது மாசம் யூரின் இன்ஃபெக்ஷன் இல்லாம அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி, இதுவும் பண்ணி வலி வரலன்னா ஆக்சிடோசின் ஒரு மருந்து இருக்கு, அதை நாங்க கொடுத்து அதுக்குள்ள புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணிடுவோம். இதான் சிம்பிள். ஸோ பேஷண்ட்டுக்கும் அது ஒரு ஹாப்பியா இருக்கு, பேபி ஹார்ட் பீட்டும் ப்ராப்பரா இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம குழந்தை மெதுவா தலை திரும்பி அப்படியே கீழே பிரசவ பாதையை ஓபன் பண்ணி அப்படியே கீழே டெலிவரி ஆகும். பார்க்கவே அழகா இருக்கும். பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னா பேபியோட வயிற்றுக்குள்ள பேபி வந்து தண்ணி குடிக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியா டாக்டர்? நான் வேணா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். பேபி வந்து 6வது மாசம் தண்ணி குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி குடிக்க குடிக்க யூரின் வந்துகிட்டே இருக்கும். சோ பனிக்கூட உடஞ்சாதான் தண்ணி குடிக்கும் இல்லை, எப்பயுமே குழந்தை வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து மெதுவா யூரினா வந்துட்டு இருக்கும். சோ இது வந்து கற்பனையில முன்னாடி தெரியாதவங்க சொன்னது, இப்ப அதனால எந்த ஆபத்தும் இல்ல. குழந்தை வந்து தண்ணி குடிக்கிறது தப்பு கிடையாது, நார்மல் தான். நார்மலா பனிக்கூடத்துல இருக்கிற அந்த தண்ணி வந்து எங்க இருந்து வருது டாக்டர்? சூப்பரான கேள்வி. தெரிஞ்ச நிறைய தாய்மார்கள் பயப்படுவீங்க. அந்த குழந்தையோட யூரின் தான் 4வது மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அது டெய்லி போற யூரின் வந்து அது ஃபுல்லா கலெக்ட் ஆகி, சோ அதோட யூரினே அது குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பேபி. நம்மளும் அது மாதிரி தான், நம்மளோட யூரினை நம்ம குடிச்சுதான் வந்திருக்கும். சோ அது யூரின் தான் அது ஃபுல்லாவே இருக்குது. நம்ம யூரின் போறது அதுக்குள்ளேயே இருக்குது. சோ அது அழுக்கு நீர் கிடையாது. நம்ம மதர் வந்து நஞ்சு வழியா ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது, அது நம்ம இது சுத்தமான நீர் தான் அது. அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல டெஸ்ட் பண்ணி என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதனால இது ஃப்ளூயிட் வந்து நார்மல் லிக்விட், நார்மல் பேபியோட யூரின் தான். ஸ்டெரைலா இருக்கும், கிளீனா இருக்கும். அது குடிக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. பனிக்கூட உடஞ்சிச்சுன்னா யார் யாருக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சிசரின் பண்ணும்? லைக் அதுக்கு எதுவும் கேட்டகரிஸ் இருக்கா? ரொம்ப ரேரா குழந்தையோட தலை திரும்பாத பாட்டம் இருக்கும், அவங்களுக்கு பனிக்கூட உடஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சிசரின் பண்ணுவோம். நம்பர் 2 திக் மெக்கோனியம் சொல்லுவோம். அப்போ வந்து குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேபி வந்து அந்த ஹோல் ப்ராசஸ் போறதுக்காக ரொம்ப நேரம் எடுக்குங்கிறதுனால அவங்களுக்கு சிசரின் பண்ணுவாங்க. நம்பர் 3 பிளட் ஸ்ட்ரெயின்டா இருக்கணும், ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நஞ்சு குடி வந்து ஏதோ லீக் ஆக ஆரம்பிச்சு, நஞ்சு குடி பிரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கும் வந்து சிசரின் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஆபத்தானது, பொக்குள் கொடி குழந்தை தலை இறங்கிறதுக்கு முன்னாடி உள்ள வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து இம்மீடியட்டா வந்து நீ செஸ்ட் பொசிஷன்ல உங்களை படுக்க வச்சுட்டு கையை வச்சு உள்ள தள்ளிட்டு உடனே இம்மீடியட்டா எமர்ஜென்சி சிசரின் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 1000த்துல இல்ல 10,000த்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ஸோ இதான் 4 காரணம். வீட்ல பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னா லைக் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் டாக்டர்? மெயினா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். ஸோ மேபி ஒரு குளிச்சுட்டு புது கார்மெண்ட்ஸ் மாத்திட்டு உங்களோட துணி திங்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணிட்டு நீங்க பாடு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஸோ பனிக்கூட உடஞ்சாலே யூ ஆர் ஸ்டார்டிங் டு பி இன் லேபர். ஸோ ஆஸ்பத்திரிக்கு வரதா கரெக்டான இது. கிளீன் கார்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நல்ல பேட் வச்சுக்கோங்க. நர்சஸ் வந்து அந்த பேடை பார்த்து தான் அவங்க வந்து உங்களுக்கு கிளீனா இருக்கா எல்லாரும் செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பேடை மாத்திரம் வச்சுட்டு அதை வந்து செக் பண்ணிக்கலாம், நீங்க பாட்டுக்கு வந்துக்கலாம். வேற எதுவும் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. டாக்டர் இன்னொரு டவுட் இருக்கு, லைக் பனிக்கூட உடஞ்சுன்னா பேபிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா டாக்டர்? பனிக்கூட உடஞ்சுன்னா உங்களுக்கு பிரசவ பாதையில மைல்டா இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு, இல்லாட்டி 2-3 தடவை உள் பரிசோதனை பண்ணாங்கன்னா பேபிக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும். அது மைல்டான இன்ஃபெக்ஷன் தான். அது குழந்தை பிறந்த உடனே டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிடுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் பேபிக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். இதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது.
WCF நர்சஸ் வந்து இதுக்கு தனியா வித்தியாசமா என்ன பண்றாங்க டாக்டர்? WCF நர்சஸ் வந்து அவங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா புரோட்டோகால் இருக்கு, அவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. சோ பேசிக்கா என்ன பண்ணுவோம், PROM அதாவது பனிக்கூட உடஞ்சு வரவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஒரு CTG எடுப்பாங்க, தேவைப்பட்டா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்பெக்குலம்னு போட்டுட்டு உண்மையான பனிக்கூட உடஞ்சிருக்கா இல்லாட்டி பேட்ல பார்த்துட்டு செக் பண்ணிட்டு உள் பரிசோதனை பண்ண மாட்டாங்க, போட்டுட்டு உங்களுக்கு வந்து 2 பேரசிட்டமால் மாத்திரை கொடுப்பாங்க, நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்சர்வேஷன் தான் மெயினா பார்ப்பாங்க. இதான் ஸ்டார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். 24 hours உங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி நார்மல் டெலிவரிக்குள்ள வேலைகள் தான் செய்வாங்க. ஸோ உள் பரிசோதனை தேவை இருக்காது. சிடிஜில அப்னார்மாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா, சிடிஜில அப்னார்மலா இருந்துச்சுன்னா மாத்திரம்தான் பேபி ஹார்ட் பீட்ல வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஹார்ட் பீட் போகுது, 160க்கு மேல போகுதுன்னா அவங்க உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ 90% ஆஃப் பேபிஸ் வந்து 24 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு வந்து மைல்டு பெயின் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஒரு 36 hours, அதாவது இன்னொரு 12 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த 36 மணி நேரம் வெயிட் பண்ணும்போது பிரசவ வலி வரலன்னா ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணி அந்த மெடிசனை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 மணி நேரத்துல கொடுக்கும்போது பிரசவ வலி பொறுமையா வர ஆரம்பிக்கும். பிரசவ வலி வர ஆரம்பிச்சுன்னா ஒரு 7 மணி நேரத்துக்குள்ள நார்மல் சுகப்பிரசவம் ஆயிடும். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் ரொம்ப ரேரா சிசேரியன் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆக்சிடோசின்றது வந்து பேபிக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதோட பிரெயின்ல இருக்கிற ஆக்சிடோசின் தான் அதுக்கு பிடிக்கும், தனியா வெளியில இருந்து கொடுக்கறது அது பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்துல தான் சிசேரியன் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ 36 மணி நேரம் WCFல வெயிட் பண்ணுவாங்க. ரேர் சிச்சுவேஷன் 48 hours, அதாவது 2 நாள் கூட வெயிட் பண்ணுவோம். நார்மலா குழந்தை பிறக்கணும்னா 48 hours வெயிட் பண்ணும். 48 hours வெயிட் பண்ணால எந்த தப்பும் கிடையாது. வெளிநாட்டுலாம் 72 hours 3 நாள் வெயிட் பண்ணுவோம். 3 நாள்ல 95% நார்மல் டெலிவரி ஆயிடும். பாக்கி இருக்க 5% மட்டும்தான் இந்த ஆக்சிடோசின் ஒரு மருந்து கொடுத்து நார்மல் டெலிவரி வர வைப்போம். ஸோ WCF ஸ்டாஃப்ஸ் they are well trained in protocol and I'm proud about them. கரெக்டா ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுவாங்க. PV பண்ண மாட்டாங்க, தேவையில்லாம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஹைட்ரேஷன் மாத்திரம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. இதை பண்ணாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் PROM அதாவது பனிக்கூட உடஞ்ச பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். அப்புறம் டாக்டர், இப்பனா நிறைய பேருக்கு சுகர் இருக்கு. சோ சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து பனிக்கூட உடஞ்சிருச்சுன்னா லைக் எதுவும் எமர்ஜென்சிஸ் லைக் ஏதோ ஆபத்து இருக்கா? சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒன்ஸ் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே நம்ம வந்து சாலிடா எதுவும் கொடுக்க மாட்டோம். ஸோ அவங்க வந்து இது இன்சுலின் எடுத்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி டயட்ல இருப்பாங்க, இல்லாட்டி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சுகர் செக் பண்ணி பார்ப்பாங்க. சுகர் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ட்ரிப்புக்குள்ள இன்சுலின் போட்டு சுகரை கண்ட்ரோல் பண்ற வேலைகள் பார்ப்பாங்க. அப்ப பேபியோட ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் மேலே கீழே போக வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 36 hours வெயிட் பண்ணாம கொஞ்சம் முன்கூட்டியே கூட சிலவங்க வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க. இன்டியூஸ் பண்ணாலும் அந்த மருந்து கொடுத்து பெயின் வர வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிரஷர் இருக்கிறவங்களுக்கும் சம்டைம்ஸ் வந்து நஞ்சு வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்காது. ஸோ அப்ப அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து முன்கூட்டியே கொஞ்சம் ஆக்சிடோசின் கொடுத்து பெயின் வர வைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கலாம். இது இல்லாம மற்றவங்க எல்லாருமே நார்மல் டெலிவரியா கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணலாம். ஏன் ட்வின்ஸா இருந்தாலும் ரெட்ட குழந்தையா இருந்தாலும் முதல் குழந்தை தலை கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மெம்பரேன் ரப்சரா இருந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணலாம். இதே தான் ஃபாலோ பண்ணணும். முதல் குழந்தை வெளில வந்து அது டெலிவரி ஆக போகுது, அடுத்த குழந்தை அதுக்கு அடுத்து வரப்போகுது. ஸோ PROM in twins also almost same management. 9 மாசத்துக்கு முன்னாடி வந்து பனிக்கூட உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம்.